ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா AUD NZD சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு ரிஸ்க் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியை வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து AUD NZD பிஃபோர் டார்கெட்டு. இது சிங்கிள் OB தான், சரிங்களா? ஒரு OB கொடுத்து அந்த OB ஆக்டிவேட் ஆகி TP போகிற அதே இது தான். இப்போ நம்ம வந்து இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? AUD NZD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு சார்ட் பார்த்திங்கன்னா AUD NZDயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? ட்ரெண்டு தான் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ ட்ரெண்டு வந்து நமக்கு ஒரு பை சைடில் இருக்குது. நமக்கு இங்கே எக்ஸ் வந்துருச்சு. ஒரு வேறு ஒரு லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஸ்வீப்பு ப்ளஸ்ஸு CHO, சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். ரெண்டாவது வந்து இதுக்கு கீழே எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் நமக்கு இல்லை. ஒருவேளை இது உடைக்குதுன்னா இந்த ரெண்டு இந்த ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு மேலே போகலாம், சரிங்களா? ரெண்டு ப்ரெடிக்ஷன் தான். பட் ஹையர் ப்ரெடிக்ஷன் வந்து இதுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் இதுக்கு நமக்கு CH தேவையா அப்படின்னா இதுக்கு CH தேவை கிடையாது. ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? டைரெக்டாக வந்து அந்த ஒரு இடத்துல மார்க்கெட் லைட்னிங் மாதிரி இது வந்து ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் போட்டிங்கன்னா இதில் வந்து செட் ஆகாது. இதில் எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் என்றைக்குமே லிமிட் ஆர்டர் தான் நம்ம செட் பண்ணிக்கணும், சரிங்களா? லிமிட் ஆர்டர் செட் பண்ணிவிட்டு லிமிட் ஆர்டர் தான் வந்து எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணும். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஒரு வேலை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணணும், சரிங்களா? இப்போ இது எடுத்துருச்சு. இது ஒரு டார்கெட்டு. இது நான் வந்து இது பண்ணுறேன், சரிங்களா? தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வேறு எந்த ஒரு இடத்துல வந்து எடுக்கும் அப்படின்றத நீங்களே ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் மேலே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ரிவர்சல் சைன் வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிது. இப்போ மார்க்கெட்டில் எந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிடு, அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம், சரிங்களா? இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் நமக்கு எந்த ஆர்டர் பிளாக் வேலிட் அப்படின்றத முதல் நம்ம வந்து செக் பண்ணணும், சரிங்களா? இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மறுபடியும் அதே கான்செப்ட் தான், சரிங்களா? புது கான்செப்ட் இல்லை. ஸ்வீப்பு CH, சரிங்களா? மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படி இல்லை இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து போகணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து போகலாம், சரிங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் மார்க்கெட்டுக்கே இருக்குது, சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? டைரெக்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கை அது ரெஸ்பெக்டே பண்ணல. டைரெக்டாக வந்து விக் விட்டு நீட்டாக உடச்சிருச்சு. இப்போ செகண்ட் ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து வருது, சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது, நீட்டாக ஒரு விக்கு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு, சரிங்களா? நமக்கு டார்கெட் ஹிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டார்கெட் வந்து சூப்பராக வந்து ஹிட் ஆகி இருக்குது, சரிங்களா? இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் செட்டில் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே இது வந்து ரீசன்ட் டார்கெட் வந்து கன்ஃபார்ம் டார்கெட்டு. அதுக்கு மேலே வந்து ஒரு 1:3 1:4 வைக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே, அது உங்களுடைய இது, சரிங்களா? எப்போவுமே வந்து ஆர்ஆரை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. ஏன்னா ஆர்ஆர் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஷார்ப்பாக வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆர்ஆர் வந்து ஏறிட்டே போகும். ஸோ வந்து வின்னிங் ரேட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்க ஆர்ஆரோட, சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இன்றைக்கும் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.